மூன்றது உத்தம குருவாகும். நற்றவதவத்தின் உருவாகும். முற்றை பிறப்பில் அருளை சேமித்தவர். இற்றை பிறப்பில் குருவை நேர் நோக்குவர். நேர்நிறை நோக்கியது மற்றையோர் போர்க்குணத்தாக்கினையும் பொட்டென வீழ்த்தும் ஆர்த்த நிறை சூரியனாய் அன்றாடம் காத்திடும். மூன்றது உற்றவர் கருமத்தாய் நற்றவர். நவ நாயக சித்தர். மீண்டும் காசி. காக்கை பறக்காத கங்கை மயான கரைவெளி. பாஸ்கரன் காசியின் மயான கரைவெளி பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருக்கிறான். சுற்று வட்டாரங்களில் இறந்தவர்களின் பிணங்கள் இங்கே எரியூட்டப்பட வரிசையில் காத்திருக்குமாம். அரிச்சந்திரன் மயான ஊழியம் புரிந்ததாக கருதப்படும் அரிச்சந்திரா காட் என்னும் இந்த மயானத்தில் நம் கதை முடிய நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்பார்கள். பிணம் எரிக்க வந்த கூட்டம் ஒரு புறம், பால் தெளிக்க வந்த கூட்டம் மறுபுறம், சாம்பலை அள்ளிக்கொண்டு கங்கை கரைக்கு போய் அந்த அஸ்தியை கரைக்கும் கூட்டம் ஒரு புறம் என்ற மயான அதற்குரிய அமைதியில் இல்லாமல் சற்று கூட்டத்துடன் தான் இருந்தது. மனிதன் எப்பொழுதுமே பேராசை பிடித்தவன். இறந்து குப்பையான பிறகு அந்த குப்பை கூட புண்ணியம் தேட வேண்டும் என்கிற ஆசையோடு தான் அவன் செத்து வைக்கிறான். மயான கரை வெளியில் நின்று சர்வத்தையும் பார்த்து கொண்டிருந்த பாஸ்கரனுக்கு ஒரு புறம் சிரிப்பாக வந்தது. சுடுகாட்டு வெட்டியானின் இருந்து கர்ம காரியங்கள் செய்யும் பண்டாக்கள் வரை காசை கறப்பதிலேயே குறியாக இருந்தார்கள். போதாதற்கு கருப்பு நிறத்தில் பிணங்கள் அள்ளி வந்து போடும் மார்ச்சுவரி வேன்கள், கார்கள் என்று இந்த காலத்திற்கேற்ப புதிதாக உருவாகிவிட்ட ஒரு கூட்டம். அப்பொழுதுதான் ஒரு மார்வடியின் பருத்த சடலம் ஒரு மார்ச்சுவரி வேனை விட்டு இறங்கி கொண்டிருந்தது. உறவுக்காரர்களில் சிலர் விசும்பிக் கொண்டிருந்தாலும் கார் டிரைவரும் அவரது உதவியாளனும் கொளுத்த ஹேண்ட் பேக்கோடு தலையில் ஒரு குல்லாவோடும் தெரியும் ஒருவரிடம் பீராய்ந்து கொண்டிருந்தனர். பிணம் வேனுக்கு வெளியில் ஒரு ஸ்ட்ரெச்சரில் கிடக்க தலைமாட்டில் எனக்கு கட்டுப்படியாகாது, போட்டுக்கொடு என்று பேரம் நடக்கும்போது பண்டா ஒருவரும் நாவிதன் ஒருவனும் வந்துவிட்டார்கள். பண்டாவும் இதை செய்ய அவ்வளவு, அதை செய்ய இவ்வளவு என்று பட்டியல் போட நாவிதன் பலகையை போட்டு அமர்ந்து கொண்டு கத்தியை எடுத்து தீட்டத் தொடங்கிவிட்டான். பிணத்தின் தாடி மீசையை சிரைப்பதாக இருந்தால் ஒரு ரேட், கர்மம் செய்பவரை சிரைப்பதாக இருந்தால் அதற்கு தனியாக ஒரு ரேட் என்று அவரிடமும் பேரம். ஒரு க்ஷணம் பாஸ்கரனுக்கு திருப்பதி ஞாபகம் வந்தது. அங்கே மொட்டை போட இலவசம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கையில் காசை வைத்த பிறகுதான் நாவிதர் கத்தியையே எடுத்தார். அதிலும் காசுக்கு தகுந்த மாதிரி அவர் அந்த கத்தியில் வித்தை காட்டினார். 50 ரூபாய் தந்த ஒருவனுக்கு அத்தனை வாவகமாய் முடியை எடுத்து தலையில் ஒரு புதிய சூரியனாய் பார்க்க முடிந்த மாதிரி செய்தார். 5ம் 10ம் தருபவர்களுக்கெல்லாம் அங்கங்கே துக்கு துக்காய் முடி இருந்தது. கத்தியும் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் சுழன்ற தலைக்கு மேல் ஒரு கந்தக பூமி இருப்பதாக உணர்த்தியது. இத்தனைக்கும் திருப்பதி ஒரு புண்ணிய பூமி. அங்கேயே பணத்தின் ஆதிக்கம்தான். ஒருவேளை புண்ணிய பூமிகள் எல்லாமே இப்படித்தானோ? அவனுக்குள் கேள்வி. இங்கே வந்து செத்துப்போவதால் மோட்சம் கிடைக்கும் என்று நினைப்பதெல்லாம் எத்தனை முட்டாள்தனமான ஒரு எண்ணம்! பாஸ்கரனுக்குள் அவனது தற்கொலை நினைப்பு சற்று தள்ளிப்போய் நின்று கொண்டது. நிச்சயமாய் இப்படிப்பட்ட காசு ஆசை பிடித்த பூமியில் வாழ்வதில் அர்த்தமே இல்லை. செத்துப்போய் விடுவதுதான் உத்தமம். அப்படி சாக வந்த இடம்கூட காசு ஆசனையில் பிடியிலேயே இருந்தால் என்னதான் செய்வது? மெல்லிசான
கங்கை கரைவெளி காற்று அவன் முகத்தில் அறைந்தது. சிலீரென்று இருந்தது. கங்கையிலும் சாம்பல் கரைவுகள், பிண ஓடங்கள், உடல் அழுக்கை கரைத்துவிடும் மனித கூட்டங்கள் பனிமலை உச்சியில் இருந்து பரிசுத்தமான நீரோட்டமாய் ஜுனித்த கங்கையை இப்படி அழுக்காக்கி அசுத்தப்படுத்தி விட்டு கங்கா மாதா கி ஜே என்று போலித்தனமாய் வணங்குவது எந்த வகையில் நியாயம்? வந்ததில் இருந்தே பாஸ்கரனும் இன்னும் கங்கையில் கால் கூட வைக்கவில்லை. பளிங்கு நிறத்தில் அலை புரண்டு வரும் அந்த கங்கை கரைவெளியில் நிறைய சாது சந்நியாசிகள் குளித்தபடி இருப்பார்கள். பார்க்கவே மகா ரம்மியமாக இருக்கும். அவர்கள் கையில் சந்நியாச தண்டம் இருக்கும் என்று நினைத்ததெல்லாம் பொய்யாகிவிட்டது. கங்கையும் அவனை பார்த்து, என்ன அழுக்காக்கி பழுது படுத்துபவனுக்கு முக்தி இல்லை. இந்த க்ஷணம் என்னில் கால் கூட கழுவாத ஒருவனையே நான் முழு மனிதனாக பார்க்கிறேன் என்று அது சொல்வதாக கூட தோன்றியது. நீச்சல் தெரியாத நிலையில் கங்கையில் இறங்கி அப்படியே மூழ்கி ஜலசமாதி ஆகி இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்துவிடலாம் என்று தான் வந்தான். ஆனால் இப்போது அந்த எண்ணம் மெல்ல மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த பூமியில் நினைத்தபடி சாவது கூட அத்தனை சுலபமில்லை என்பதாகவே அவனுக்கு தோன்றியது. இந்த க்ஷணத்தில் அவனை படைத்த கடவுள் மேல் கோபமான கோபம் வந்தது அவனுக்கு. எவ்வளவு நேரம்தான் இப்படி நின்று கொண்டே சிந்திப்பது? கால்கள் கடுத்து போய் ஒரு இடமாக பார்த்து உட்கார்ந்தான். சற்று சுகமாக இருந்தது. உடம்புக்குத்தான் சுகமாக இருந்தது. மனதென்னவோ கடவுளின் மேலான கோபத்திலேயே இருந்தது. அவன் பிறந்த உடனேயே அவன் அம்மா இறந்துவிட்டாள். அவள் விதி முடிந்துவிட்டது, போய்விட்டாள். ஆனால் அவன்தான் அம்மாவை விழுங்கிவிட்டதாக எல்லோரும் சொன்னார்கள். இந்த எல்லோரும் வேறு யாரோ அல்ல, அவன் அப்பாவில் இருந்து அத்தை, அக்காள், அண்ணன், அண்ணி என்கிற நெருங்கின உறவு வீட்டார்கள்தான். வளரும்போதே இப்படி ஒரு குற்றச்சாட்டு அவன் மேல். அதனால் அவன் மேல் பெரிதாக பாசம் காட்ட, நடு நெற்றியில் முத்தம் தந்து அன்பை பொழிய என்று ஒருவர் கூட இல்லாமல் போய்விட்டார்கள். அவனுக்கான தாய் பாலை கூட எவ்வளோ ஒரு செவிலிதான் தந்ததாக பின்னாளில் கேள்விப்பட்டான். அவளுக்கு கொஞ்சம் திருட்டு புத்தி இருந்ததாம். வீட்டில் வேலை பார்க்கும் சமயங்களில் அரிசி பருப்பு திருடினவளாம். அதனால் இவனுக்கு அந்த புத்தி இருக்கும் என்று ஒரு கருத்தும் எல்லோருக்கும் உருவாகிவிட்டது. ஆனால் உள்ளபடியே ஒரு எள்ளுருண்டையை கூட பாஸ்கரன் இத்தனை நாளில் திருடியதில்லை. இப்படி எல்லாம் அபிப்பிராயங்கள் அவன் மேல் உருவாகி இருந்தாலும் பாட்டியின் அன்பு அவனுக்கு கிடைத்ததால் எப்படியோ அவர்களுக்கு நடுவில் அவனையும் ஒரு குடும்ப உறுப்பினனாக மதித்து படிக்க வைத்து ஆளாக்கியும் விட்டாள் அவள். அவனுக்காக அவள்தான் குடும்பத்தவருடன் சண்டை போட்டாள். டேய், இவனை பாவி பாவின்னு சொல்லி நீங்கள் ஏண்டா பாவம் பண்ணுறீங்க? நீங்கள் செய்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லையடா என்று அவள்தான் கத்துவாள். அவள்தான் அவனை கோவிலுக்கும் அழைத்து கொண்டு போய் ஆஞ்சநேயரையும் பிள்ளையாரையும் அறிமுகப்படுத்தி வைத்தாள். அப்படியே இவங்களை நீ கெட்டியா பிடிச்சுக்கோ, உனக்கு இவங்க தான் வழிகாட்டி என்றாள். அழகழகாய் முருகன், கிருஷ்ணன், ராமன், நாராயணன், வெங்கடேசன், மீனாட்சி, காமாட்சி என்று எவ்வளவோ தெய்வங்கள் இருக்க பாட்டி எதனால் பிள்ளையாரையும் ஆஞ்சநேயரையும் பிடித்து கொள்ளச் சொன்னாள் என்பது அவனுக்கு புரியவே இல்லை. இந்த இரண்டு சாமிகளுமே மனித ஜாதியோடு சேர்த்தி இல்லை. ஒன்றுக்கு யானை முகம், இன்னொன்றுக்கு குரங்கு முகம். இந்த இந்து மதம் ஒன்றுதான் மனித பிறப்புக்கு அப்பால் மிருகங்களையும் வணங்குவதற்கு இப்படி சில ஏற்பாடுகளை செய்து தந்திருக்கிறது. கொத்த வரும் பாம்பிலிருந்து பறக்கும் கருடன் வரை கும்பிட அது வழி செய்திருக்கிறது. ஆடு, மாடு, குதிரை, நாய், சிங்கம், புலி என்று பல மிருகங்களும் கடவுளர்களின் வாகனங்களாகி மனிதர்களின் சிநேகிதத்திற்கும் வணக்கத்திற்கும் உள்ளாகிவிட்டனர். ஒரு பொட்டு பூச்சியான சிலந்திக்கு கூட அந்த ஈசன் கருணை செய்திருக்கும் கதைகள்தான் நம்மிடம் நிறையவே உண்டே.
ஆனால் இதையெல்லாம் உணர்ந்தும் புரிந்தும் பாஸ்கரன் பக்தி செலுத்தவில்லை. பாட்டி சொன்னாள் என்றுதான் பிள்ளையாரையும் ஆஞ்சநேயரையும் இறுக பிடித்து கொண்டான். நாள் தவறாமல் அவர்கள் கோவிலுக்கு போய் அவர்களை வணங்க தவறியதே கிடையாது. என்ன பிரயோஜனம்? அவனை அவர்கள் கூட கைவிட்டு விட்டனர். ஆசையாக படாத பாடுபட்டு வாங்கிய கடன் பணமான 50,000ம் போய்விட்டது. எப்படி போனது, யார் திட்டினார்கள் என்பது கூட தெரியவில்லை. வீட்டில் எல்லோரும் அதை செய்யாதே இதை செய்யாதே என்று எதிர்ப்பு குரல் கொடுக்க அவர்களை எல்லாம் மீறிக்கொண்டு வெளியே சென்றது வரைதான் ஞாபகம் இருக்கிறது. அதன் பின் என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. யாரோ ஒருவன், ஏங்க கே நகருக்கு எப்படி போகணும் என்று கேட்டபடி அருகில் வந்தான். அவனுக்கு பதில் சொன்னது கூட ஞாபகத்தில் இல்லை. நான் பாஸ்கரன் என்கிற உணர்வு ஏற்பட்ட போது தூங்கி எழுந்திருந்த மாதிரி ஒரு உணர்வு. ஆனால் கையில் வைத்திருந்த பணப்பையை காணவில்லை. அந்த நிமிஷம்தான் அவன் வாழ்க்கையிலேயே இதயம் என்பது கூட எவ்வளவு பாரமான ஒரு விஷயம் என்பதை உணர்த்திய நிமிடமாகும். அது இரும்பு போல பாரமாகி அவன் காது அடைபட்டு போகும் அளவு துடித்தது. கண்களில் கண்ணீர். யாரோ கண்ணுக்கு பின்னால் உட்கார்ந்து கொண்டு டம்ளராய் தண்ணீரை மொண்டு ஊற்றுகிறார் போல கண்ணீரை சுரந்து கொட்டியது. கை கால்கள் எல்லாம் கரண்ட் இல்லாத துண்டு வயர் போல சக்தி இழந்து விட்டன. அதன் பின் அவன் எப்படி நடந்தான், எப்படி நண்பன் கணேஷின் வீட்டிற்கு போனான் என்றே தெரியவில்லை. கணேஷும் பணம் திருட்டு போனது தெரிந்து அதிர்ந்து போய், என்னடா பாஸ்கரா, இப்படியா கேர்லெஸ்ஸா இருப்பே என்று கேட்டு நோகடித்து விட்டான். கணேசா, நான் கவனமில்லாம தொலைச்சுடலடா, எப்படி திருட்டு போயிச்சுன்னே தெரியலடா, என்ன நம்புடா என்று கதறினான் பாஸ்கரனும். அது எப்படிடா உனக்கு தெரியாம பணம் திருட்டு போகும்? அதுதாண்டா எனக்கும் தெரியல என்றபோது கணேசனின் பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவர் வந்து, எல்லாம் சொக்குப்பொடியோட வேலையா இருக்கும் என்று ஆரம்பித்தார். சொக்குப்பொடியா? ஆமாம், நீங்க கேள்விப்பட்டதில்லையா? ஒரு சிட்டிகை போதும். அடுத்த பகுதியில் தொடரும். நன்றி, வணக்கம்.